என்னடா மாம உன் ஆளை காட்டுறேன்னு அழைச்சிட்டு வந்த? அரை மணி நேரம் ஆச்சு, ஆளையும் காணும் தோலையும் காணும். அவசரப்படாதடா, அவசரத்துக்கு பிறந்தவன வருவாடா. ஆமா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்க போற? கல்யாணமா? நானா? போடாங்க டுபாகூரு. கூத்த பார்த்தமா கொட்டாய காலி பண்ணிட்டு வந்தமான்னு இருக்கணும்டா. அதை விட்டுட்டு அங்கே குடியிருக்க நினைக்க கூடாது. அதோ வராபர் சென்டர்ல அவதான்டா. யாரு அந்த ஔவையார் பாட்டியா? ஏய் கேட, பின்னால சைக்கிள்ல வருது போடுறா நம்ம டபுள் டக்கரு. ஓ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். டேய், கூத்து பார்த்ததும் கொட்டாயை காலி பண்ணிட்டு போறேன்றியே, அது அவளுக்கு தெரியுமாடா? ஐயோ, ஐயா ரொம்ப டீப்பா லவ் பண்றதா நினைச்சிட்டு இருக்காடா. அதை கெடுத்துறாதீங்கடா பாருங்களா. ஏண்டி வண்டி நிறுத்திட்ட? இல்ல பிரேக்ல ஒரு சின்ன மிஸ்டேக். நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரி சீக்கிரம் வந்து சார். பாப்பலாம். ஏய் பாத்தியாடா, ஐயாவை பார்த்தோன்னு ஓரம் கட்டிட்ட. சரி சரி, மறைவா வெயிட் பண்ணுங்க, நான் போய் மீட் பண்ணிட்டு வரேன். ஓகே, இங்க இரு. டேய் இருடா, முதல்ல நாங்க, அப்புறம் தான் நீ. ஏய் மச்சான், ஏய் மாமா இருடா. டேய் யார் நீங்க? ஹாய் மல்லிகா, பயப்படாத. இவனுங்களா என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்க. இந்த ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கானுங்க. பக்கா ஜென்டில்மேனுங்க. ஹாய் வணக்கம். வருங்கால அண்ணியே, உங்களை நேர்ல பார்க்கலாம்னு வந்திருக்கோம். அண்ணி, நீங்க போட்ட கண்ணி பையன் துடிக்கிறா, அது எண்ணி. அண்ணி உங்களுக்கு தங்கச்சி இருக்கா? இல்ல. என்னடா, என்னங்க கலாட்டா? என்ன சிரிப்பு? யாரா நீ? யாரா அதை கேட்கறதுக்கு? அண்ணன்டா, இவனோட அண்ணன். அண்ணன்? யாருக்கு யார் அண்ணன்? அப்படி ஒரு உறவே எனக்கு கிடையாது. இது பாரு, இல்லாத உறவை சொல்லாத, என் விஷயத்துல தலையிடாத உனக்கு எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன், புரியலையா? என்னம்மா மல்லிகா, என்ன இருந்தாலும் நான் அண்ணன் இல்லையா? கடைசியா சொல்றேன் கேட்டுக்கோ. தெருவுல போறவெல்லாம் எனக்கு அண்ணன் ஆக முடியாது. இனிமே என்ன தங்கச்சி தங்கச்சின்னு சொன்ன மரியாதை கெட்டு போயிடும். பெருசா வந்துட்டா. அந்த பொறுக்கி பசங்க முன்னால என்ன தலைகுனிய வச்சுட்டாளேப்பா. நான் அவன் நல்லதுக்கு தானே சொன்னேன், அதை ஏன் அவன் புரிஞ்சுக்கல? ஒரு தங்கச்சி கெட்ட பசங்களோட பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா எந்த அண்ணனால தாங்கிக்க முடியும்? அவளை தட்டி கேட்கிற உரிமை எனக்கு இல்லையா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. இதோ பாருப்பா, 2 வயித்துல பிறந்தாலும் ஒரே வயித்துல பிறந்ததாகத்தான் நீ நினைக்கிற. தங்கச்சி தங்கச்சின்னு பாசத்தை கூட்டுற, அது எனக்கு புரியுது. ஆனா அதுகளுக்கு தெரியலையே. எத்தனையோ சாமியை கேட்ட முறையிட்ட, அந்த சாமிகளுக்கும் கண்டுல, இந்த பாவிகளுக்கும் கண்டுலப்பா. அப்பா, வர வர அந்த பொண்ணு போக்கே எனக்கு பிடிக்கலப்பா. ராத்திரியில தானா சிரிக்கிறா. ஒரு வயசு பொண்ணு எதை நினைச்சு சிரிக்கிறான்னு எப்படிப்பா காங்கிறது? அப்பா, சீக்கிரமா தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம், அதான்ப்பா நல்லது. நானே ஒரு நல்ல பையனா பார்த்து கூட்டிட்டு வரேன். இன்னும் நீ விவரம் தெரியாத பையனா இருக்க. என்னையே ஏத்துக்கல, அப்புறம் நான் அழைச்சிட்டு வர மாப்பிளைய மட்டும் எப்படி ஏத்துப்பாங்கன்னு தயங்குறீங்களா? அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன். அந்த பையனை நேரா ஆறுமுக மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த ஏற்பாட்டை அவங்க செஞ்சதா வெளியில சொல்லிக்கலாம். தருமோ? சித்திக்கு தெரிஞ்சா பிரச்சனையாடுன்னு பாக்குறீங்களா? முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு என்ன கொண்டாடினாலும் சரி கொண்டாலும் சரி நான் ஏத்துக்கிறேன். இத பாருங்க, முதல்ல பொண்ணை பாருங்க. ஒண்ணு பிடிச்சதுன்னா மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இதெல்லாம் அண்ணனோட ஏற்பாடுதான். அவனுக்கு இந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் ஆகல, அதனால தான் இப்படி மறைமுகமா நடக்குது. கல்யாணம் முடிஞ்சதுன்னா எல்லாம் சரியா போடும். பொண்ணு வருது, நல்லா பாத்துக்கங்க. பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டீங்களா? எங்கங்க முதுகுத்தான் மத்த முகத்தை பாக்கல. மாப்பிள்ள கொஞ்சம் வேகம் தான், மறுபடியும் வர சொல்றேன். ஏமா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாயேன். மல்லிகா, இத கொண்டு போய் அவங்க கிட்ட கொடு. ஏன் நீ போய் கொடுக்கறது? நீ கொண்டு போய் கொடு, நான் போய் காஃபி எடுத்து போறேன்.
என்னங்க மாமா? தம்பிக்கு தான் தாகமா இருக்கா, அங்க கொடு. என்ன தம்பி, இப்போது நல்லா பாத்துட்டீங்களா? அப்பா, இந்த மாசமே 2-3 முகூர்த்தம் இருக்குன்னு சொன்னீங்க. அது சரி, தம்பி படுவாகம் போல இருக்க. ஏமலிகா, என்ன தண்ணி குடுத்தியே, அவர் உனக்கு பிடிச்சிருக்கா? என்னடி சொல்ற? அவர் தான் நீ கட்டிக்க போற மாப்பிள்ள கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்காராம். உங்க அண்ணன் அவரை கூட்டிட்டு வந்தாரு. ஆஹா, மாப்பிளைக்கு என்ன ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. கொஞ்சம் இரு, வரேன். பொண்ணு வெக்கப்பட்டுட்டு போறத பார்த்தா சம்மதம் தான். அது சரி, இந்த மாப்பிளை பிடிக்காமல போயிடும். அப்புறம் என்ன, கல்யாணம் தான். ஏண்டா, நீதான் என் பொண்ணுக்கு மாப்பிளை கொண்டு வந்தவனும், நீ யாருடா மாப்பிளை பாக்குறதுக்கு? உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன், எங்க வீட்டு விஷயத்துல தலையிடாத. நீ அறிவு கட்டவனே. சங்காத்தா, யோ, வாய் மூடியா. நீயும் இதுக்கு துணையா? இனிமே இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க, நான் பொல்லாதவள ஆயிடுவேன். ஜாகிரதை, வாடி.